வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய செஷனில் MySQL எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி MySQLுடைய இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் பேசிக்காக எப்படி நம்ம MySQL கமாண்ட்ஸை அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த பதிவுடைய லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் நான் இப்போது 1 2 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்செர்ட்டு இதை நான் எனக்கு இது வேண்டாம், நான் வேறு வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு உங்களுக்கு நம்ம என்ன மறந்துடுவோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் அப்படி வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை எடிட் பண்ண போகிறேன். எப்படி எடிட் பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை எடுத்து அதில் புது வேல்யூவை நான் அப்டேட் பண்ண போகிறேன். அப்போது அப்டேட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துக்கிட்டு செட் எதை செட் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்னு கொடுக்குறேன். கமா student guardian equal to வெங்கட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் யோசிக்க வேண்டாம், இங்கே தான் இருக்குது. இதைத்தான் நான் கொடுத்துட்ருக்குறேன், இதுலேருந்து கொடுக்குறேன். அப்போது வெங்கட் கமா ஸ்டியூடி அட்ரஸ் என்ன, இதை அப்படியே கொடுக்குறேன். நாட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அடுத்தது நான் என்ன வச்சுருக்கிறேன், நாம் ஒரு ஊர் கொடுத்துக்கலாம், மதுரை அப்படி கொடுத்துக்கலாம். மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போதும். ஸோ நான் இந்த டேட்டாவை நான் அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்டேட் பண்ணணும் இல்லைங்களா. எப்படி அப்டேட் பண்ணணும், இதோட க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. எந்த வேல்யூவாக இருந்ததுன்னா, இந்த வேல்யூ 3ஆக இருந்ததுன்னா, ஏன்னா நான் இதை தானே மாற்றணும், இங்கே இருக்கக்கூடிய தானே மாற்றணும். ஏன்னா இதை நான் என்ன பண்ண முடியாது, இதை நான் மாற்ற முடியாது. அப்போது ஏன்னா இது யூனிக் வேல்யூஸ் ப்ரைமரி கீயாக நான் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போது இதை நான் எடுத்துக்கிறேன். என்னது இது, ஸ்டியூடி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ நம்பர் 3ஆக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும், நமக்கு இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே என்ன கொடுக்கணும், இங்கே தப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் சிட்டி கொடுத்துருக்கணும், சிட்டி அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது இன்னொன்று என்ன கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் பின்கோடு கொடுக்கணும். பின்கோடு கொடுக்காம விட்டுருக்குறோம், நம்ம 6 டிஜிட்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே டோட்டலாக மாறிதான் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே எரர் அடிக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். ஆமாம், எரர் வருது. என்ன எரர், அப்டேட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி. எங்கே ப்ராப்ளம் வருது, சின்டெக்ஸில் என்ன சொல்லுது, ஸ்டூடெண்ட் நேம் ராம், ஸ்டூடெண்ட் கார்டு GUARD பார்த்தீங்களா, இங்கே GUARD மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்டூடெண்ட் அட்ரஸ், ஸ்டூடெண்ட் சிட்டி, ஸ்டூடெண்ட் பின். ரைட், இப்போ பார்ப்போம். இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மறுபடியும் எரர். என்ன எரர், அப்டேட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி பார்த்தீங்களா, இது தப்பாக கொடுத்துருக்கோம். ரைட், இப்போது மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் எரர். அப்டேட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி செட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கார்டு, ஸ்டூடெண்ட் ஆட், ஸ்டூடெண்ட் சிட்டி, ஸ்டூடெண்ட் பின். பார்த்தீங்களா, இதுதான் மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்டை போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தாங்க நம்ம பெருசாக எழுதுகிறப்போ நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே
எனக்கு இந்த ஒரு ரோ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டு ப்ரைமரி டேபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாறிடுச்சா வேல்யூஸு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்படி இருந்தது. ஆனால் இப்போது வெங்கட், ராம் வெங்கட் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வேல்யூஸ் மாறிடுச்சு. நம்ம இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ப்ரைமரிங்கிற இந்த டேபிளை வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம் நம்ம, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போது நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படின்ற இந்த டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு நம்பர் 3. இப்போ நான் வந்து 3 தானே அப்டேட் பண்ணேன். இப்போ நான் இந்த 3 இப்போது டெலீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போது நமக்கு 3ல் என்ன இருக்குது, ராம் இருக்கா. இப்போது நான் இதை டெலீட் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி. ஸோ இது வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 2 டேபிள் தான் இருக்கும். டெலீட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. டேபிளில் டேட்டாஸ் இருந்தால் தான் நான் அப்டேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் இதை பண்ண முடியாது. இப்போ நான் இன்சர்ட் தான் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே நான் ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னாகும், இந்த இடத்துல ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த இடங்களை மட்டும் மாற்றிக்கிறேன். மதுரை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 651023ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்ட்ரி நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கண்ட்ரியை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இதை நான் கொடுத்து இன்சர்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் அப்படியே இன்சர்ட் ஆகிடுச்சு. இல்லை, இன்சர்ட் ஆகலை, ஏதோ எரர் வருது. என்ன எரர்னு பார்ப்போம். இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே டீச்சர் ஐடின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த காலம் வந்து நம்ம ஆட் பண்ணல, அதனால் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்லுது, எரர் சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நல் அப்படின்னு சொல்லி வேல்யூவை கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இப்போ கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பாருங்கள். சரியா. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நல் வேல்யூஸ். ஸோ ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த 2 நல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இதையும் இதோட 3வது வேல்யூ நல் வேல்யூவாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.